Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ நம்ம வீக்கெண்ட் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அந்த யூஎஸ் ஈரான் டீல் வந்து முடிஞ்சிச்சு. மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப். ஸோ காலையில் கேப் அப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் கேப் அப். அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் ஆச்சு. ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது நான் இதான் சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி வந்து லாங்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அந்த லாங்ஸ் வந்து பொறுமையாக புக் பண்ணலாம் 24,000லையும் 2400லையும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ பாசிட்டிவாக இருந்துச்சு. வீக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது 5% டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அந்த இனிஷியல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சல்ட் ஆயிருந்துச்சு. ஒன்ஸ் மதியத்துக்கு மேலே, ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு 11:30 மேலே தான் அந்த லோ உடஞ்சிது. ஸோ அந்த 11:30 உடஞ்சதுக்கப்புறம் வந்து பொறுமையாக ரீட்டெஸ்ட் ஆகி பொறுமையாக கீழே தான் வந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து லாங்கா ஷார்ட்டா அப்படின்ற கேள்விக்கு வந்து என்ன பதில் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம லாங் எடுக்கிறதுக்கு ஃபேவரபுளான இடம் இது. அது புக்கிங் பிளேசஸ் வந்து இந்த இடம் 24 மேக்ஸிமம் அது சொல்லியிருந்தேன். ஸோ அதனால அது வந்ததுனால முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கேருந்து லாங் எடுக்கிறதுக்கு சரியா க்ளோஸரா இருக்கிற ஸ்விங் லோ பார்த்தீங்கன்னா இந்த லோ தான். சரியா, ஈவன் 15 மினிட்ஸ் சார்ட்லேயே இந்த லோ தான். இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி லாங் எடுப்பீங்க அப்படின்றது மட்டும் பாருங்க. ஷார்ட்ஸ் எடுக்குமா தேவையில்லை. பட் அகைன் தான், நீங்கள் ஷார்ட்ஸ் எடுக்க போகிறதுனாலும் ரிஸ்க் டிஃபைண்டாக பிளான் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நாட் ப்ராப்ளம். சரியா, அதனால அது மட்டும் பாருங்க. ஸோ இந்தியா வீக்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில் 5% டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் 2.5% ஆச்சு. யூஎஸ் ஆயில் வந்து காலையிலேருந்து வந்து அந்த 80 தொட்டுட்டே இருக்கு. ஸோ இப்போ தான் இதுக்கப்புறம் அந்த நியூஸ் முடிஞ்சு போச்சு. சரியா, யூஎஸ் டீல்ன்றது வந்து 19th வந்து சைன் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பி அதை நீங்கள் யூஎஸ் ஆயிலே மட்டும் பார்க்க வேண்டியதான். ஸோ மற்ற குளோபல் மார்க்கெட்லாம் பெருசாக பார்க்காம இது மட்டும் பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா, இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாயிண்ட் லாஸ்ட்டாக வரணும் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த அதாவது இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில், ஓகேவா, ஹையர் டைம் ஃப்ரேமில் இது தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இல்லைன்னா பொறுமையாக கன்சல்டேட் ஆகணும். சரியா, இன்கேஸ் இந்த இடத்துல வருதுன்னா நீங்கள் வேணா ஒரு லாங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொவைடட் இந்த ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி அது வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லாங்கோ ஷார்ட்டோ இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து எல்லா ரேஞ்ச் போட்டு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னைக்கு பெரிய மூவ்ன்றதுனால ஆக்சுவலாக நெட்டில் தான் இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதாவது எப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு அகாமடேட் ஆகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அட்ஜஸ்ட் கேப்ன்ற மாதிரி வச்சுப்போம் இந்த ரேஞ்சுக்கு. ஓகேவா, அந்த பெரிய மூவ்ல வந்து எம்டிஎம் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ரேஞ்ச் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஐ மேட் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒன்று தான், இந்த டே ஐ இல்லாமல் இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஐ வந்துச்சுல 24,100. ஸோ அது தாண்டாமல் வந்து மார்க்கெட் மேலே போகாது அப்படின்றது தான் என்னோட இன்டர்பிரேஷன். பட் அதான் என்ன நடக்க போகுது நாளைக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட் வேறு இருக்குது. ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் ஜூன் 17th நினைக்கிறேன். இல்லாட்டின்னு ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. ஃபெட் மீட் வந்து ஒரு நைட் நடக்கும். ஸோ அது என்ன மாதிரி அவுட்கம்ன்றதை ஓவராலாக பார்த்துக்கலாம். இந்த வீக்குக்கான அவுட்கமாக பார்த்துக்கலாம். மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸோ ஆக்சுவலாக லாங் டேர்மில் வச்சிருந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து நான் புக் பண்ணுறேன். இன்னொன்று ஷார்ட் டேர்மாக வச்சிருந்த பொசிஷன்ஸ் வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கமிங் பேக் டு நம்மளோட எம்டிஎம்மாவே பார்ப்போம். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் டீச் பண்ணுறோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 72,000 நெகட்டிவ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 84, 85 நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பெருசாக குறையில. லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் தான் வந்து அந்த எம்டிஎம் வந்து செட்டில் ஆரம்பிச்சிது. இப்போ இதில் பொசிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு 23rd பொசிஷன் தான், 16th பொசிஷன்ஸ் எதுவுமே இல்லை. சரியா, அதுக்கே வந்து இந்த எம்டிஎம் இவ்வளோ தூரம் இருக்குது. அது நான் இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ உள்ளே இருந்துச்சு இந்த 500, 350 இருந்துச்சு. அதில் லாஸ்ட் புக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த லெக்கு மாற்றிருக்கேன். இதுக்கு ப்ரொடெக்ஷன் இதை வச்சிருக்கேன். சரியா, இதில் வந்து மேஜராக ஆஃப் ஆஃப் த எம்டிஎம் வச்சுக்கலாம். நியர்லி ஆஃப் ஆஃப் த எம்டிஎம் வந்து இதில் தான் வந்துச்சு. இன்னொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 30th ஜூன் ஒரு பொசிஷன் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த எம்டிஎம் வந்து அதில் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா, 30th பொசிஷன்ஸில் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எம்டிஎம் இருக்குது. மிச்சப்படி ஜூலையில் வச்சிருந்த பொசிஷன்லாம் ஒன்றும் பெருசாக வந்து அந்த அளவுக்கு நம்மளை ஒன்றும் பெருசாக டார்ச்சர் பண்ணல அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஜூலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, இம்பாக்டாக ஒன்றும் இல்லை. அப்படி தான் பொசிஷன்ஸே வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாங்கில் ஸோ ப்ரொடெக்டடாக வச்சுருக்கேன். ஜூலையை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. கம்மிங் பேக் டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஏஞ்சல் ஒன்ல வந்து பெருசாக ட்ரேடு அட்ஜஸ்டே பண்ணாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் அதே தான். அதில் வந்து இன்றைக்கி வந்து 9,000 நெகட்டிவ்ல இருக்குது. சரியா, இன்றைக்கி வந்து இந்த இதுவும் எம்டிஎம் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் தான். ஸோ அதில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா 30th வந்து ஒரு 3,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் தான் மீதி எம்டிஎம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரேஷோஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்டாக இல்லாமல் ரேஷோஸாக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு 7,000 நெகட்டிவ்ல இருக்குது. இது பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஓகே தான். பே ஆஃப் வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் எங்கேயோ இருக்குது. பை பண்ணது இங்கே, செல் பண்ணது இங்கே, இன்னும் நல்லா தூரமாக இருக்குது. ஸோ இப்படி வந்து இப்படி இருக்கும்.
செல்லு. ஸோ 200 தாண்டும் போது தான் மார்க்கெட் வந்து இங்கே தான் இருக்குது, 850 தான் இருக்குது. நம்ம இங்கே பை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது பேஃபாக பார்க்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா எப்பவுமே 4 ரூபா 5 ரூபா வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு 17,000 வந்துச்சு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து 11 இருக்குது. பட் என்ன தான் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஹையோ இல்லைனா நான் சொன்ன சப்போர்ட்டோ உடையாமல் இருந்ததுன்னா இங்கே பொறுமையாக வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு பில்ட் ஆகிட்டு வரும் அப்படின்றது தான் கோல். அகைன் கமிங் பேக் டு நம்ம அந்த ஏற்றமோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம்மாக பார்ப்போம். இன்னைக்கு எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா ஏற்றம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நெகட்டிவ்ல இதான் ஜாஸ்தி. ஏற்றம்ல ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு 40 ரூபான்ட்டு. ஐ திங்க் ஜாஸ்தியாக நெகட்டிவ் வந்தது வந்து இன்னைக்கு தான் 26,000 வந்து நெகட்டிவ் இருந்துச்சு. இப்போ இதில் என்னன்னா ஆக்சுவலாக இதில் 16th பொசிஷன்லாம் நான் வச்சிருந்தேன். ஒன்று பார்ப்போம். 16th ஆக்சுவலாக நான் புக் பண்ணிட்டேன். வச்சிருந்த பொசிஷன்ஸ் நான் அதை ஆக்சுவலாக அன்றைக்கி புக் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10,000 நெகட்டிவாக போயிருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா. அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்த்துலாமே. நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆமாம், இது உங்களுக்கு தெரியும். இது வந்து 2.5 இருந்துச்சு. அன்றைக்கி வந்து 2.46 ஏதோ மாறிச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷன் நான் புக் பண்ணியிருக்கேன். ஜூன் ஸ்டாடில் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அது நேற்று வந்து 28 ரூபா இருந்துச்சு, 26 ரூபா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இன்னைக்கு 16 ரூபா தான் புக் ஆயிருக்கு. ஸோ அது பிஎஃபாக அது க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த பொசிஷன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 23rd பொசிஷன் தான். 23rd பொசிஷன் வந்து ஆக்சுவலாக 15 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. அது இங்கே வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு. ஸோ அதையுமே வந்து இங்கே மாற்றிட்டோம்னா 23rd ஜூனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 23 ஜூன் வந்து அதோட 12 ரூபா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் 36 ரூபாவில் வந்து 24 ரூபா இதுலேயே வந்து ஆயிடுச்சு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ அங்கே அதில் பார்த்த மாதிரியே தான். ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ 550 அதுக்கப்புறம் 250 இருந்துச்சு. அதை புக் பண்ணிட்டேன். ஓகேவா, புக் பண்ணிவிட்டு அதை வேறு ஸ்ட்ரைக்குக்கு வந்து மாற்றிருக்கேன். 800 700 மாற்றிட்டு அதில் ப்ரொடெக்ஷன் மட்டும் இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து இதோடது. ஸோ நான் இன்றைக்கி எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஜாஸ்தி தான். அப்புறம் கமிங் பேக் டு 30th பொசிஷன், நான் நீங்கள் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, 30th பொசிஷன் நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 30th பொசிஷன் வந்து ஜூன் பி லேட்டர், அதை நான் புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அது ஆக்சுவலாக அது ஒரு 63 ரூபா இருந்துச்சு. அது இன்றைக்கி 58 ரூபா. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 இல்லை 5,000 வந்து நெகட்டிவில் இருக்க சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஸோ 30th ஜூன் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ 30th ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் 5,000 இருக்குது. பட் நான் எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது நல்ல ப்ராஃபிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இங்கே வந்து புதுசாக ஒரு பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து இப்படி 16th செக்ஷன் தான் அது க்ளோஸ் பண்ணிட்டோம். அது நாளைக்கு 16th 23rd இருக்குது. 30th ஜூன் வந்து நான் பொசிஷன் எதுவும் பெருசாக வச்சிடல இப்போதைக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா திரும்பி 30th ஜூனில் எடுத்தால் ப்ராப்ளம் வந்து நமக்கு எனக்கு ஒரு குழப்பம் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணேன்னா சரி இதோட அடுத்த வாரத்தில் வந்து பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். 7 ஜூன் தான், 7th ஜூலை 7th ஜூலையில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அது வெறும் ஓகே தான். அது எக்ஸ்பர் ரூலாகவே ஸ்டாடில் ஸ்டாங்கில் வச்சிருக்கேன். அது ஃப்ளாட்டாக இருக்குது எடுத்ததுலேருந்து, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இதான் வந்து இதோட அப்டேட்டு. அதுக்கு அப்புறம் வந்து நான் அந்த ஆகஸ்ட்டில் ஒரு பொசிஷன் வச்சுருந்தேன், அது இனிஷியேட் பண்ணியிருந்தேன். அது என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் தொடுதுன்றதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நான் ஒரு லாட் வச்சிருந்தேன். இப்போ 35,300 வந்து 23,500 வந்து இன்னொரு லாட்டு செல் பண்ணிவிட்டு அது ப்ரொடெக்ஷன் மட்டும் அப் சைடில் வச்சிருக்கேன். ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா 2 லாட் கால் செல்லு, ஒரே ஒரு லாட்டு போட்டு செல் மட்டும். ஏன்னா இப்போ நான் பிலீவ் பண்ணுறேன்னா இந்த ப்ரீமியம் ஹெவியாக இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறதுனால நான் அடிஷனலாக கொஞ்சம் செல் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே சப்போர்ட்டில் வருதுன்னா ஐ வில் ஆட் இட் ஆன் டு இந்த 23,500 போட்டையும் டபுள் லாட்டாக பண்ணிவிட்டு அவரால் அது உடையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ப்ரொடெக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் பொசிஷன். இங்கே 2 லாட்டு ஒரே ஒரு லாட்டு போட்டு செல் ஆயிருக்கும், கால் மட்டும் 2 லாட்டு செல் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக 90 டிகிரி இருக்காது. ஸோ இங்கே வந்து 2 இருக்கும். ஆக்சுவலாக ஈக்குவலாக 2 இருந்தால் இப்படி இருக்கும், ஒரு மாதிரி 2 ஒரே ஆங்கிளில் இருக்கும். இப்போ இதில் இருந்து 2 இருக்குது. சரி, இதில் ஒரு லாட்டு புட்டு இருக்குது, இதில் 2 லாட் கால் இருக்கிறதுனால இதோட ப்ரொடெக்ஷன் இப்படி இருக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து 25,500 வந்து நான் பை பண்ணி வச்சிருக்கேன் ஆகஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து அப்டேட். அகைன் தான் இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் எல்லாமே நடந்துச்சு. ஸோ நல்லது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்க டீல் வந்து 19 சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவில் வந்து இது எதாவது மாற்றிக்கிட்டு பேசினாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து எதனா கொஞ்சம் வாலட்டிலாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஹெவியாக வராத வரைக்கும் ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வந்து புஷன் இருக்குது. பட் ஆனால் ரிஸ்க் ரிவார்டு வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஸோ நான் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் ஐ வில் கீப் இன்ஃபார்ம்டு அப்படின்றது தான் நானும் இங்கே வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மல்டி பேக்கரில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம், அந்த பார்பிக்யூ நேஷன் யுனைடெட் ஃபுட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓடிச்சு. சரி, அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரிமைண்டராக போட்டிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அது மாதிரி எதாவது பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி இந்த மாதிரி மல்டி பேக்கர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராசஸ், ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணுறது, டெக்னிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னா அது இந்த கோர்ஸாக இருக்குது. ஸோ அது நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ்க்கு வந்து இது இந்த ப்ரைஸில் கொடுக்குறோம். அது 499 தான், ரெக்கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபர்தர் செஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்டாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
ஸோ வேணும்னா நீங்கள் அதை பாருங்கள். அப்படி இல்லைனா வெறும் லெவல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்மளோட இந்த குரூப்லேயே மட்டும் வருங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட இன்னைக்கு எம்டிஎம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அங்கேயே போடுங்க. அப்படி இல்லை ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாக போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை ரிஸ்க் எப்பவுமே வந்து கண்ட்ரோல் மட்டும் பண்ணுங்கள். நான் இதை எப்பவுமே தான் சொல்லுவேன். நீங்கள் ஷார்ட்டோ லாங்கோ எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் வரும்போது நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ப்ரொஃபஷனல் ட்ரேடிங்கோட கரியர் வந்து அமைய போகுது அப்படின்றதுனால எப்பவுமே பொறுமையாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கீயாக வச்சு பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கும் மாதிரி பொறுமையாக இருக்கும். ஸோ see you then. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.